Hi, hello friends, welcome to Dimitra's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பருப்பு போலி எப்படி ஈஸியா செய்யறதுனா பார்க்க போறோம். இந்த ரெசிபி எல்லா வீட்ல இருக்க எல்லாருக்கும் பெரியவங்க இருந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னென்ன பார்த்துக்கலாம் நம்ம. 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துர்க்கேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துர்க்கேன். ஒரு 50 ml அளவுக்கு நெய் எடுத்துர்க்கேன். 1 கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா ஒரு பிஞ்ச் salt. ஓகே फ्रेंड्स, நெக்ஸ்ட் நம்ம போலிக்கு தேவையான மாவை பிசைஞ்சிக்கலாம். சோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. சோ இந்த 2 கப் மாவு இதல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாவை ஆட் பண்ணிட்டோம். இது கூட நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கலருக்காக மஞ்சள் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலகா கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதில். ரொம்ப ஹார்டாக பிசைய வேணாம். ஸோ அப்போ வந்து போலி நல்லா சாஃப்டாக வராது. இலக பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை பிசைஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கோங்க. ஸோ அப்படி நம்ம அழுத்தினா நல்லா இதுவாக போகணும். ஸோ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சுங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கீ ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ மினிமம் ஒரு 1/2 hour நல்லா இந்த மாவு நல்லா இந்த எண்ணெய் கீயில் நல்லா ஊறட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு 1/2 hour இல்லை ஒரு 3/4 மணி நேரம் ஊறட்டும். ஸோ ஊறினா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக லேயர் நல்லா வரும். ஸோ நல்லா ஊறட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த கடலைப்பருப்பை நான் ஆல்ரெடி ஒரு 1/2 hour தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணி ஒரு 2-3 விசில் எடுத்து பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருப்பு போலிக்கு தேவையான பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். ஸோ அப்படி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணால் ஸ்மாஷ் ஆகிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இது கூடவே வெல்லம் ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இது நான் 1 பாதியமாக அரைச்சிருக்கேன். ஸோ இது கூடவே நம்ம வெல்லம் ஏலக்காய் ஒரு சிட்டிகை உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 4 போட்டுருங்க. ஸோ இது கூட இந்த வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இது வேக வச்சுருக்கனால தண்ணி இதிலே இருக்கும். வெல்லத்துலேயும் கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்கும். ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ண வேணாம்.
ஸோ இது கூட நம்ம கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம உப்பை ஆட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போலியோடைய பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பால் நம்ம உருட்டினா இந்த பால் ஷேப்பில் வர மாதிரி, ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் ஸோ அப்படி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம போலி தட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம அந்த போலி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து மாவு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கையில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க இந்த மாவை. ஸோ அகலப்படுத்திட்டு இந்த பூரணத்தை சென்டரில் வச்சு நம்ம தட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஆல்ரெடி நான் பால் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது உள்ளே வச்சுட்டு இந்த லேயர் எல்லாத்தையும் சுற்றி இது பண்ணிக்கோங்க, கவர் பண்ணிவிடுங்க இந்த பூரணத்தை. ஸோ கவர் பண்ணிவிட்டு அப்படி இது பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேக் சைடில் திருப்பி வச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணி தட்டிக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் நீங்கள் சண்டேயில் ஃப்ரீயாக இருக்க சொல்ல செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம போலி சுட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போலி தட்டியாச்சு. இப்போ இந்த கடாயில் வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ கடாய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் கீ இல்லைனா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சுருக்க இந்த போலி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வேகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம் இதை. ஸோ இது இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை. ஸோ நல்லா வேகட்டும். இப்போ இது கூட நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ்ஷை வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.